தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அருகே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று பல்லாவரத்தில் சந்தை நடைபெறக்கூடிய நிலையில் இங்கு காலாவதியான உணவுகள் விற்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நடைபெறக்கூடிய பல்லாவரம் சந்தை என சொல்லப்படும் ஃப்ரைடே மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கின்றோம். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். கண்ணன், விரிவான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே கண்ட்ரோல்மெண்ட் மேம்பாலம் அருகாமையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த வார சந்தையானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் இல்லாமல் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திண்டிவனம் போன்ற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் காலை 6 மணி முதலே இந்த மார்க்கெட்டில் வந்து கடை அமைப்பது வழக்கம். அதன்படி இன்று வழக்கம் போல வெள்ளிக்கிழமையான இன்று வியாபாரிகள் தொடர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அதாவது உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று உள்ளது. தகவல் என்னவென்றால், இது மாதிரி வந்து காலாவதியான உணவுப் பொருட்கள், கெட்டுப்போன பொருட்களை வந்து பாக்கெட் மூலம் விற்பனை செய்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. அதன் பேரில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரமேஷ் பாபு என்பவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வார சந்தையில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஏராளமான உணவு, அதாவது கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் காலாவதியான பொருட்களை வந்து பறிமுதல் செய்தனர். குறிப்பாக ஐயப்பன் என்ற ஒரு கடையிலிருந்து பாக்கெட்டுகள், அதாவது அந்த தேதியில குறிப்பிட்ட தேதியில அளிக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து காலாவதியான பொருட்களை அங்கிருந்த குட்டி யானை மூலம் அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துவிட்டு தற்போது ஐயப்பனையும் இந்த கெட்டுப்போன பொருட்களையும் பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து இந்த மார்க்கெட்டில் இது போன்று காலாவதியான பொருட்களை விற்பதாக புகார் வந்த அடிப்படையில் தற்போது இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன்.